கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தின் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் கலிலி பிராந்தியத்திலே நடக்கிறது. எருசலேமில் இருந்த வேதப்பாரர்கள் கலிலேயாவிலே வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறார்கள். அதுதான் 15ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவானவரோ சகல மனிதருடைய சிந்தையும் அறிந்தவராய் செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் அவர்கள் கேட்கட்டும் என்ற ஒரு தைரியத்தோடு தான் அவர் அங்கே சுற்றித் திரிகிறார். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிப்பார். நாம் தவறு செய்வதற்கு கூட விட்டு விடுவார். ஏனெனில் அப்பொழுதுதான் நமக்கு புரியும். கிறிஸ்துவனிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறுகிறார்கள்? யூதர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்லும் போது, ஆலயங்களுக்கோ தெருக்களுக்கோ சந்தை வெளிகளிலோ செல்லும் போது வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு தான் உள்ளே வருவார்கள். இப்படி புற சுத்தத்தை அதிகமாக தங்களுக்குள்ளாக அவங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கு எதுவுமே வேத ஆதாரங்கள் கிடையாது. ஆதலால் இயேசு கிறிஸ்துவானவர் கேள்விக்கு பதில் கேள்வி கேட்பது போல, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியம் பெரிதா, தேவனுடைய கற்பனை பெரிதா என்று கேள்வி கேட்பது போல இது அமைகிறது. அவர்கள் ஒருவேளை திருவென்று முழித்திருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு உதாரணம் சொல்லுகிறார். உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி நான் செய்யத்தக்க உதவி உண்டானால் அதை காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலயத்திலே காணிக்கை கொடுத்து விடுவார். தகப்பனையும் தாயும் புறம்போக்கு போனவர்களைப் போல அனுப்பி விடுவார்களாம், துரத்தி விடுவார்களாம். 10 கட்டளைகளிலே பிரதானமாய் இருக்கக்கூடிய இந்த கற்பனைகள் எல்லாம் நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் அல்லவா என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் பாரம்பரியத்தை கை கொண்டு தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள். இன்றும் நமது கிறிஸ்தவத்திலே பல பிரிவினைகள் இருக்கிறது. அவர்களிலே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லி வீட்டுக்கு வீடு ஒரு பழக்கங்களை பழக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் உள்ள வார்த்தைகளையும் மறந்து விடுகிறார்கள். இதை தேவன் மாயக்காரர்களின் கிரியைகள் என்று சொல்லுகிறார். வாயினாலே தங்களிடத்தில் சேருகிறார்கள் என்றும், அவர்கள் இருதயமோ உணர்வோ தேவனை உணரவில்லை என்றும் தேவன் வருத்தப்படுகிறார். மனுஷனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனுடைய கற்பனைகளை விட்டு விட்டார்கள் என்று தேவன் மிகவும் வேதனைப்பட்டு சொல்லுகிறார். இது நமக்கு விளக்கப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், இந்த பூமுக்கிரிய பழக்க வழக்கங்களையும் சரீர பிரகாரமான சுத்திகரிப்பையும் அதிகமாக நாம் கணக்கிலே கொள்கிறோம். மன சுத்திகரிப்பை மறந்து விடுகிறோம். அவர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டு வந்து கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவுண்டராக தேவனுடைய கற்பனை என்ன ஆயிற்று என்று கேள்வி கேட்கிறார். நம்மிடத்துல கேள்வி கேட்பவர்களுக்கு எப்பவும் வேதத்தையே ஆதாரமாய் நாம் வைத்திருக்க வேண்டும். தேவனின் சொற்களையே நாம் ஆதாரமாக வைத்திருக்க வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனை. காணிக்கைகளாலே அந்த கற்பனையை மீறிவிடலாம் என்பது பரிசேயர்களுடைய போதனை. இது எதை குறிப்பிடுகிறது? மணி இஸ் த பிரைமரி டாஸ்க். மணி டுக் காட்ஸ் பிளேஸ். பணம் தான் முக்கியதும் மூலதனமாகவும் கருதப்பட்டது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பணத்திற்கு கொடுத்திருந்தார்கள். நாம் இப்படி செய்வோமானால் மாயக்காரர்களாகவும் பரிசேயர்களாகவும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து என்றால், எல்லோரும் கூடி வரும்போது நாம் எப்பொழுதுமே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிதான் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், முழங்கால் படியிடுவோம். ஆனால் உண்மையாகவே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனுக்கு கனம் கொடுக்கிறவர்களும் உண்டு. We are very conscious about others than God. வேதத்தையும் தேவனையும் தவிர்த்து விட்டு மனிதன் கண்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல நடிக்க தோன்றுகிறோம். இது தவறு என்று தேவன் சொல்லிவிட்டு அதை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்பதை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அவர் நமக்கு விளக்கப்பாடம் எடுக்கிறார். இப்பொழுது இந்த வேத பாரகர்களின் பரிசேயர்களிடத்திலும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர்கள் கரங்களிலே இருக்கிற ஆடுகளை காப்பாற்றியாக வேண்டும். ஆதலால் அவர் ஜனங்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். ஒவ்வொரு முறையும் அவர் இப்படிப்பட்ட போதனைகளை சொல்லும் போதா ஜனங்களை, சமூகத்து மக்களை தன்னிடத்தில் அன்பாய் அழைத்து தயவு கூர்ந்து கேளுங்கள் என்று சொல்வது போல தேவன் அவர்களுக்கு ஒரு கீன் லிசனிங் ஸ்பிரிட்டை தூண்டி விடுவதை நாம் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டு உணர்ந்து, ப்ளீஸ் லிசன் நவ், இப்பொழுதாவது நான் பேசுங்க. தேவ சத்தம் நான் இறங்கி வந்திருக்கிறேன், தேவனின் வார்த்தை நான் இறங்கி வந்திருக்கிறேன், கேளுங்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஃபீல், உணருங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக கவனித்து பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவனுடைய தன்மையும் அங்கலாய்ப்பும் வெளிப்படும். அப்பொழுது ஆண்டவர் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றால், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங், எங்கும் பரவுகிறது. தேவன் வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. அனைத்தையும் தேவன் வார்த்தையினாலே அவர் சொல்ல அது ஸ்ப்ரெட் ஆகி பரவி அது உண்டாயிற்று. இப்படி பேசப்படும் வார்த்தைக்கு மிகப்பெரிய மகத்துவங்கள் உண்டு. தேவன் பேசினார், மனிதன் பேசுகிறான், பிசாசும் பேசினான். ஆதலால் தேவ சத்தமும் உண்டு, பிசாசின் சத்தமும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக அந்த பிசாசின் சத்தம் நிறைந்திருக்கிறது. அதை வெளி
வெளியேற்ற தேவன் சொல்லுகிறார். அதை வெளியேற்ற வேண்டுமானால் நன்மையான எண்ணங்களிலாலே நிரப்ப வேண்டும். நன்மையான எண்ணங்கள் எங்கே கிடைக்கும்? வேத வசனத்திலே, கிறிஸ்துவின் போதனையிலே, கிறிஸ்துவின் வார்த்தையிலே கிடைக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னதின் நிமித்தம் பரிசேயர்கள் இடறல் அடைந்தார்கள். ஒரு வெறுப்போடு அலட்சிய போக்கோடு கடந்து செல்வதுதான் இடறல். நடுநிலையிலே இருக்கிற சீசர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோ, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அதாவது உணர்வுடைய விருப்பம் இல்லாதவர்கள் யாரும் பிடுங்கப்பட்டு போவார்கள், நியாய தீர்ப்பு நாள் நடக்கும் என்று இதை சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் சீசர்களுக்கு அழகான ஒரு ஆலோசனையை கூறுகிறார். அவர்களை விட்டு விடுங்கள். ஜஸ்ட் அவாய்ட் them, leave them, avoid them. இன்று நீங்கள் சைக்காலஜி என்ற குறிப்புகளை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் உண்டாயிருக்குமானால், மனிதர்கள் உங்களிடத்தில் பேசுவார்கள், ஆனால் அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது கிறிஸ்து அன்றே தமது சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். தேவ பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்கள் மனிதர்கள் யாராயிருந்தாலும் ஜஸ்ட் லீவ் them, அவர்களை விட்டு விலகுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள், தாங்கள் குருடர்கள் என்று அறியாமல் இருக்கிற குருடர்கள், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களும் குருடராயிருந்து தங்களை பின்பற்றுகிறவர்களையும் குருடராக்குகிறார்களே என்று வேதனைப்படுகிறார். இது எதை குறிக்கிறது? சர்வ உள்ளமுள்ள தேவன் மனிதனுடைய இதயங்களை தானே போய் மாற்ற மாட்டார். அவன் தானாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு, எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அப்படித்தான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் ஃப்ரீ வில், சுயசித்தம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பனா அந்த காரியத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க, இந்த ஓமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமே அப்படின்னு கேட்கிறார்கள். இப்படித்தான் அழகான சத்தியம் போதிக்கப்படும் போது ஏதோ ஒரு மனதில் வேற ஏதாவது ஆக்குபேஷன் தாட்டோட நிறைந்திருப்போம். ஏற்கனவே நம்ம வச்சுட்டு இருக்கிற தாட்டோட அதை கேட்போம். அதனால அது நமக்கு புரியாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கேட்கிறதுக்கு தீவிரமாய் இருங்கள் என்று. நாம் பிறர் இடத்துல லிசன் கேர்ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லுவோன்னு யோசிச்சுட்டு கேட்கிறோம். அதனாலதான் அவங்க சொல்றதை புரிஞ்சுக்காம முந்திக்கிட்டு பதில் சொல்லிடுவோம். இல்லைன்னா நீங்க சொன்னதை காட்டிலும் நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுவோம். இப்படி நமக்குள்ளாக அந்த அசுத்தம் தேக்க நிலையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அது களையப்படாமல் இருக்கிறது. அறிவு கெயின் ஆகாமல் சேர்க்கப்படாமல் இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். நீங்களுமா இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்கள்? இன்னும் இத்தனை போதனைகளை கேட்டு விட்டீர்கள். மலை பிரசங்கத்திலிருந்து இத்தனை போதனைகளை கேட்டுமா நீங்கள் உணர்வடையவில்லை? நாம் ஒவ்வொருவரும் நமது எண்ணங்களிலே, நமது சிந்தையிலே, நமது அறிவிலே நமக்கு நாமே சிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் விளக்கப்படுத்துகிறார். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் ஆசன வழியாய் கழிந்து போகும். உன் இருதயத்திலிருந்து வருகிறது எண்ணங்களினாலே வருகிறது. நமது எண்ணங்கள் தான் நம்மை அசுத்தம் செய்யும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக வாழுவோம். பரிசுத்தத்தை நினைத்தோம் என்றால் பரிசுத்தமாய் வாழ்வோம். ஜெபத்தை நினைக்கிறோம் என்றால் ஜெபஜீவியாய் வாழுவோம். கொடுப்பவர்களாக வாழ்கிறோம் என்றால் கொடுப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம் என்று அர்த்தம். இப்படி நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அப்படித்தான் நமது உடல் செயல்படும், நமது கிரியைகள் இருக்கும். பிறரை பேசும் விதம், இவை அவதூறாய் சொல்லுவது, பழித்து பேசுவது, புரட்டி பேசுவது, நியாயம் தீர்ப்பது, இதெல்லாம் நமது எண்ணங்களின் வெளிப்பாடு. அதைத்தான் முதலாவது தேவன் சொல்லுகிறார், பொல்லாத சிந்தனை. அதன் பின்பு சொல்லப்பட்டிருக்கிற பாவ காரியங்கள் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் வெல் பிளான்டு. அதை சரியா ப்ரீ பிளான் பண்ணாம செய்ய முடியாது. கொலை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இதெல்லாம் மனம் வெதும்பி போய் வெறுப்புணர்வாலும் கசப்புணர்வாலும் கோபத்தாலும் வன்மத்தாலும் இச்சையாலும் நிறைந்திருந்தால்தான் இவைகளெல்லாம் செய்வான் மனிதன். இந்த பாவங்கள் எல்லாம் ப்ரீ பிளான்ட் இன் மேன்ஸ் மைண்ட், சிந்தையிலே உதித்திருக்கிறது. அது செயலாக வெளிவருவதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளும். கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்கிறோம் அல்லவா? ஆதலால் நமது எண்ணங்களை சுத்திகரிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் எண்ணங்கள் வேண்டும். we have to think like what Jesus think. அது எப்படி சாத்தியம்? கிறிஸ்துவை குறித்து யோசித்தோமானால் கிறிஸ்து எப்படி யோசித்தாரோ அப்படி யோசிப்போம். If we think Jesus, then we can able to think like Jesus. இந்த உலகத்திலேயே பின்பற்ற வேண்டிய ஒரே மனிதர், ஒரே குரு, ஒரே வழிகாட்டி மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் தான். கை கழுவாமல் சாப்பிடுவதனால் நோய் வரலாம், ஆனால் அது அழிந்து போகிற சரீரம்தான். நித்தியமாய் வாழ வேண்டிய நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், ஆத்துமாக்கள், அவைகள் அழிந்து போனால் நித்திய நரகத்திலே தள்ளப்படும் அல்லவா? கிறிஸ்துவானவர் எப்பொழுதுமே நாம் நித்திய ஜீவ வாழ்வுக்காக
காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் போதிக்கிறதை பார்க்கலாம். இந்த போதனைகள் யூதர்கள் மத்தியிலே நடக்கிறது. அதனால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் யூத பாரம்பரிய பின்னணிகளோடு நடக்கிறது. இந்த விசுவாச வாழ்க்கையை எப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் வேண்டும் என்பதை குறித்து ஒரு கானானிய பெண்ணின் விசுவாசத்தை வைத்து அங்கே ஆண்டவர் நடப்பித்து காட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திற்குள்ளாக வரும்போது இந்த கானானியர்கள் வெறுக்கப்பட்டவர்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் துரத்தி அடிக்கப்பட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆனால் இன்று கிறிஸ்து அந்த தேசத்திற்கு வரும்பொழுது புறஜாதி மக்கள் எல்லாம் கிறிஸ்துவனிடத்திலே ஓடி வரத்தக்கதாக அவர்கள் எல்லோரும் தேவனை யெகோவாவை அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ அவர்கள் பின் வாங்கி போனார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற தீர்க்க தரிசனமும் இங்கே நடக்கிறது. இஸ்ரவேலர்களுடைய வரலாறு, வம்ச வரலாறு எப்படி பயணித்து வருகிறதோ அதே போல கானானியர்களின் வம்ச வரலாறும் பயணித்து வருகிறது. அவள் மேசியாவாகிய கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள். அழகான 3 விதமான ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம். 1, அவள் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 2, 25ஆம் வசனம், எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சினாள். 3, மெய்தான், ஆம் ஆண்டவரே என்று சொல்லி பாசிட்டிவ் அக்செப்டன்ஸோடு அவர் ஜெபம் செய்கிறாள். 3 முறையும் ஆண்டவர் நெகட்டிவா தான் இருக்கிறார். அவள் கெஞ்சுகிறாள், இவர் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. சீசர்கள் சிபாரிசு செய்கிறார்கள், அப்பொழுதும் அவர் பேசவில்லை. அவள் பின்தொடர்ந்தே செல்கிறாள். She receives only negative sense from Jesus. எதிர்மறையான செயல்களை தான் கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறாள். ஆனால் விடாமுயற்சியாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். எனக்கு உதவும் என்று பர்டிகுலர்லி பொசசிவ்லி she is asking God. தனக்கு என்ன வேண்டும் அவரிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை உணர்ந்தவளாய் ஜெபிக்கிறாள். ஆண்டவர் திரும்பவும் நெகட்டிவா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் வந்தேன், மற்றபடி அல்ல, வேற யாருக்கும் நான் இதை செய்வதற்கு வரவில்லை என்று சொல்லுகிறாள். அவள் மெய்தான் ஆண்டவரே, உம்முடைய யோசனை எனக்கு தெரியும், மெய்தான். ஆனால் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை உம்முடைய நாய்கள் தின்னுமே, நான் உமது வீட்டு நாய்க்குட்டி என்று தன்னை அர்ப்பணிக்கிறாள். நீர் என் எஜமான் என்று சொல்லுகிறாள். கிறிஸ்து எதை குறித்தும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகவே மாட்டார். ஆனா மனிதருடைய விசுவாசத்தை கண்டு சர்ப்ரைஸ் ஆவார். அவரும் புறஜாதிகளுடைய விசுவாசத்தை கண்டு பிரியப்பட்டு அவர் சொல்லும் பதங்களை எல்லாம் நாம் வாசிக்கலாம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, வெரி பிக். அப்படின்னா அதுக்கு மேல அளவே இல்லை. அதான் அந்த வார்த்தை சொல்லுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. என்ன பெரிய விசுவாசம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிறிஸ்துவை அல்லாமல் இது சாத்தியமில்லை என்று விசுவாசித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் அவரிடத்தில் கேட்பேன் என்று விசுவாசி. எஜமான் எத்தனை முறை எத்தி தள்ளினாலும் காலை கவ்விக்கொள்ளும் நாய்க்குட்டி நான் என்று தன்னை அவ்வளவாய் தாழ்மைப்படுத்தி ஜெபித்தாள். கிறிஸ்து நெகட்டிவின் உச்சக்கட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். இவளோ விசுவாசத்தின் உச்சக்கட்டத்துக்குள்ளே தன்னை வெளிப்படுத்தினாள். தேவகரம் அசைந்தது, கட்டளை பிறந்தது, வார்த்தை அவள் மகளை சுகமாக்கியது. இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு பெயர்ந்து கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அநேக வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். இது இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு மத்தியிலே நடக்கிற அற்புதம். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். இதை கண்ட இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு கிறிஸ்து தமது சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்றார். ஏனெனில் அவர்கள் 3 நாள் அங்கே தங்கி இருக்கிறார்கள். வனாந்தரமான இடம். அவர்கள் திரும்பவும் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டும். வழியில் சோர்ந்து போவார்கள் என்று அவர் கணக்கிட்டார். இதே வார்த்தைகளை சீசர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் 3 நாள் ஆகிவிட்டது, வனாந்திரம் ஆகிவிட்டது, அவர்களுக்கு உணவு கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். சீசர்கள் எப்பொழுதும் தங்கள் இயலாமையை கணக்கிடுவார்கள். கிறிஸ்து எப்பொழுதும் தனது கிருபையை காண்பிக்க விரும்புவார். ஜீசஸ் மைண்ட் வாஸ் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் அபவுட் பீப்புள். புறஜாதியாராய் இருந்தாலும் யூதர்களாய் இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் ஜீவ அப்பம் நானே, I am the communion to all the people whether they are Jews or Gentiles என்பதை பல முறை நிரூபித்து ஆண்டவர் காட்டுவார். இப்படித்தான் அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மீன்களையும் அப்பத்தையும் எடுத்து தொட்டு ஆசீர்வதித்து பிட்டு, கிறிஸ்து பிட்டு, தன்னை பிட்டு கொடுக்கக்கூடியவர், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், சர்வாங்க தகன பலியாக கொத்தப்பட்டார். இதற்கெல்லாம் அடையாளமாக தன்னையே பிட்டு கொடுக்கும் கம்யூனியனுக்கு இணையாக இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து செய்கிறார். இவை அனைத்தையும் அவர் செய்வதெல்லாம் நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை